வணக்கம். ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அது வெற்றின்னு சொல்றது மட்டும் போதுமா? அதோட உண்மையான தாக்கம் என்னன்னு நாம எப்படி அளக்கிறது? வாங்க, இன்னைக்கு நாம வெறும் பாஸ் அல்லது ஃபெயில்றத தாண்டி டேட்டாவை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டோட வெற்றியை துல்லியமா எப்படி மதிப்பிடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா? ஒவ்வொரு டீம் லீடரும் ஸ்டேக் ஹோல்டரும் இந்த பதில தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில கண்டுபிடிக்க உதவுற ஒரு ஃப்ரேம்வொர்க்கை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். களம் அமைத்தல். ஒரு ட்ரிப்பு போறதுக்கு முன்னாடி மேப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மதிப்பீட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரிஜினல் பிளான் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மதிப்பீட்டோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, கிடைச்ச ரிசல்ட்ஸ் அளக்கிறது, நம்ம எதிர்பார்த்ததுக்கும் நிஜத்துல நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கறது, அப்புறம் இதுல முக்கியமான பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான். அதாவது நம்ம பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஒரு ஒளிவு மறைவில்லாத நேர்மையான ஒரு சித்திரத்தை உருவாக்கணும். அதுதான் கோல். வாங்க, இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்யூனிட்டி கார்டன் ப்ராஜெக்ட்னு வச்சுக்குவோம். பாத்தீங்கன்னா ஃபண்டிங்லயும் சரி, மக்கள் பங்களிப்புலயும் சரி, நாம நினைச்சதை விட சூப்பரா பண்ணிருக்கோம். ஆனா அறுவடையில நம்ம டார்கெட்டை தொட முடியல. இந்த வெற்றி தோல்விகள் கலந்த கலவை தான் நம்ம அனாலிசிஸோட ஸ்டார்டிங் பாயிண்டே. இப்படி நம்ம பிளான் பண்ணதுக்கும் நிஜமா நடந்ததுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் இருக்கே, இதை தான் நம்ம வேரியன்ஸ், அதாவது மாறுபாடுன்னு சொல்றோம். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க, இதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் வந்துச்சு? இதுக்கான பதில தேடுறது தான் இந்த அனாலிசிஸோட வேலையே. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். எண்களை ஆராய்தல். இப்போ நாம ஆதாரங்களுக்குள்ள, அதாவது நம்பர்ஸ்குள்ள கொஞ்சம் ஆழமா டைவ் அடிக்க போறோம். இந்த ப்ராஜெக்டோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி இந்த நம்பர்ஸ் என்ன கதை சொல்லுது? வாங்க கண்டுபிடிக்கலாம். சரி, எண்கள்லாம் என்னதான் சொல்லுது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நாம முக்கியமா பார்க்க வேண்டியது KPIs, அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஒரு ப்ராஜெக்டோட வெற்றி அளக்கிறதுக்கு நாம பயன்படுத்துற முக்கியமான அளவுகோல்கள் இதுதான். இந்த டேபிள் நமக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்குது. பாருங்க, தொண்டர்களோட பங்களிப்பு தான் நம்மளோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். நம்ம டார்கெட்டை விட 125% அதிகமா செஞ்சிருக்கோம். ஒர்க் ஷாப்ஸ் பிளான் பண்ண மாதிரியே நடந்திருக்கு. ஆனா வெப்சைட் டிராஃபிக் மட்டும் நாம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. சோ இது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியா. தொண்டர்களோட பங்களிப்புல நாம எவ்வளவு பிரமாதமா செஞ்சிருக்கோன்னு இந்த பார் சார்ட் ஒரே செகண்ட்ல நமக்கு புரிய வச்சிடுது. சில சமயம் வெறும் நம்பர்ஸா பார்க்கறத விட இந்த மாதிரி ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இங்க இருக்கிற இந்த +15%ன்றது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இது நம்ம ப்ராஜெக்ட் சமுதாயத்துல ஒரு உண்மையான பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துது, இன்னும் நிறைய பேரை உள்ள இழுக்குதுங்கிறதுக்கு ஒரு திடமான ஆதாரம். ஆனா நம்பர்ஸ் மட்டுமே முழு கதையும் சொல்லிடுமான்னு சொல்லாது இல்லையா? ஒரு முழுமையான சித்திரத்தை பார்க்கணும்னா நாம இப்ப நம்பர்ஸை தாண்டி பார்க்கணும். அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா, அப்புறம் வெளிச்சூழல் எல்லாம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நாம ஆராய்ஞ்சே ஆகணும். ஒரு ப்ராஜெக்டோட உண்மையான மதிப்பு பல சமயம் இந்த மாதிரி பண்புசார் விளைவுகள்ல தான் ஒளிஞ்சிருக்கும். தன்னார்வலர்களோட அந்த டீம் ஸ்பிரிட், புதுசா கிடைச்ச பார்ட்னர்ஷிப்ஸ், இதையெல்லாம் எந்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்லயும் போட்டு அளக்க முடியாது. ஆனா இதுதான் ஒரு நீண்ட கால வெற்றிக்கு அஸ்திவாரமே போடுது. இந்த மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வர்ற கருத்துக்கள் தான் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவுக்கு உயிர் கொடுக்குது. மக்களோட வாழ்க்கையில இந்த ப்ராஜெக்ட் ஏற்படுத்தின உண்மையான தாக்கத்தை இது அப்பட்டமா காட்டுது. இதுதான் நமக்கு தேவையான அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். நம்ம பெர்ஃபார்மன்ஸை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இதை பார்க்கும்போது ஒன்று தெளிவா தெரியுது. ஒருத்தருக்கான செலவை குறைக்கிறதுலையும் அவங்கள நம்ம கூடவே தக்க வைக்கிறதுலையும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட நம்ம ரொம்பவே பெட்டரா இருக்கும். நம்மளோட அணுகுமுறை எவ்வளோ திறமையானதுன்னு இது காட்டுது. சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இறுதி தீர்ப்பு. நாம டேட்டாவை பார்த்துட்டோம், கதைகளை கேட்டுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் உன்னா சேர்த்து நாம என்ன பாடம் கத்துக்கிட்டோம், எதிர்காலத்துக்கு என்ன சரியான முடிவு எடுக்கணும்னு தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது. டேட்டாவை எப்படி ஒரு பாடமா, ஒரு லேர்னிங்கா மாத்துறது? அதுக்கு இந்த 3 படிகளை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல, வெற்றிக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். 2வது, நாம எதிர்பார்க்காத விளைவுகளை அனலைஸ் பண்ணணும். 3வது, சில KPIs ஏன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விகளை கேட்கறது மூலமா தான் நாம வெறும் தகவல்களை உண்மையான கற்றலா மாத்துறோம். ஒரு ப்ராஜெக்டோட வெற்றியை ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் அளக்கவே முடியாது. இந்த சார்ட் அதுதான் தெளிவா காட்டுது. பிசினஸ் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய மதிப்பை எங்க உருவாக்கியிருக்குன்னா சமூக தாக்கத்திலையும் கஸ்டமர் நம்பிக்கையிலையும் தான். இந்த மாதிரி ஒரு முழுமையான பார்வை இருந்தாதான் சரியான முடிவுகளை நாம எடுக்க முடியும். சரி, இப்போ எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நாம ஒரு தெளிவான பரிந்துரைக்கு வந்தாகணும். இந்த ப்ராஜெக்டோட எதிர்காலம் என்ன? இதை இன்னும் பெருசாக்குவதா, இல்ல சில மாற்றங்களோட தொடர்வதா, இல்லனா இதை அப்படியே கைவிட்டுறதா?
டேட்டாவை அடிப்படையா வச்சு எடுக்க போற இந்த ஸ்ட்ராட்டஜிக் முடிவு தான் இந்த முழு மதிப்பீட்டோட கடைசி இலக்கு. கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த மதிப்பீட்டிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இது நம்மளோட எதிர்கால முடிவுகளை எப்படி வழிநடத்த போகுது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கை உங்களோட சொந்த ப்ராஜெக்ட்டுகளோட உண்மையான தாக்கத்தை அளக்கிறதுக்கு நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க.